ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1547வது மந்திரம் இன்று நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய மந்திரம் ஒரு சிறிய கதை மூலம் விளக்கலாம் என்று உணர்கின்றேன். ஒளியை தேடிய பிச்சைக்காரன். ஒரு பெரிய நகரத்தில் கந்தல் ஆடைகளுடன் மண்ணால் செய்த ஒரு அகல் விளக்கை ஏந்தியவாறு பிச்சைக்காரன் அலைஞ்சு கொண்டிருக்கின்றான். அந்த விளக்கில் எண்ணெயும் இல்லை, திரியும் இல்லை, வெறும் களிமண்ணால் ஆன விளக்கு. நகரம் முழுவதும் சுற்றி சுற்றி இறைவனை நான் அடைய வேண்டும், எனக்கு துளி வெளிச்சம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே அனைவரையும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். சண்டை மூன்றது. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, கோயில போப்பா, மூலையில ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த சுடர் தான் இறைவனை கேட்கறான் போல இருக்கு, உண்மையான வெளிச்சம் அதுதான், அங்க போ அப்படின்னாங்க. இன்னும் சில பேர் படிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடவுளை மந்திர வடிவமாவே படிக்கலாம், ஞான ஒளியா இருக்கிறான், அதனால நீ அதை தான் கேட்கற, போய் மந்திரத்தை படி அப்படின்னாருங்க. அப்ப களிமண் அகல் விளக்கு அப்படின்றது உடல் தூய்மை செய்தால் உண்மையான வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு சில ஐடியா கொடுத்தாங்க. இப்படி நிறைய வெளிச்சத்துக்கான வாதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நகரத்துக்கு ஒரு ஞானி வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் அருகில சென்று அன்பா தொட்டு, மகனே நீ வெளிச்சம் தானே கேட்கற, எங்க இருக்குன்னு. ஆமாங்க ஐயா, எங்க இருக்குன்னு தெரியல, அவன் இந்த சட்டியை தூக்கிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்கறான் அப்படின்னாரு. பிச்சைக்காரன் சொன்னான். அப்ப நானே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ தேடும் உண்மையான ஜோதி வெளிச்சம் எங்க இருக்கு தெரியுமா, உனக்குள்ளதான் இருக்குது. இந்த மண்ணாலான சட்டி, நீ வெளிச்சம் என்று நினைக்கும் வெளி தீபங்கள், அதெல்லாம் உனக்கு உதவாது. உனக்கு உள்ளே ஒளிந்து உள்ள அந்த ஜோதியை நீ பெறணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, தான் என்ற உனது அகங்காரத்தை, இருமாப்பத்தை ஒழித்து உனது அறிவாகிய நெருப்பினால் எரித்து சாம்பலாக்கி அந்த அகங்காரம் நீங்கியதும் உனக்குள்ளே உள்ள பேரானந்த ஒளியை நீ அடைவாய். அப்போது வெளியில் உள்ள பிணக்குகள் அனைத்தும் உனக்கு வீணாக தோன்றும். எனவே இறைவனை அடையும் ஒரே வழி, இந்த வழி தெரியாமல் தான் வெளி தோற்றங்களில் எல்லாரும் மக்கள் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த பிச்சைக்காரன் உடனே என்ன பண்ணான், தன் கையில இருந்த அசல் சட்டியை போட்டுட்டு கண்களை மூடி தன் உன் ஒளியை தேடத் தொடங்கினான். அவனை சுற்றி நின்றவர்களும் தாங்கள் வீணாக புறச்சாண்டைகளில் ஈடுபட்டுவதை உணர்ந்து வெக்கி தலை குனிந்தனர். அப்ப என்னைய பாடல் சாராம்சம் என்னன்னா, உள் பயணத்தின் அவசியம், இன்னர் டிராவல் வேணும் அப்படின்றாரு. நான் என்ற ஆணவத்தை கைவிடுவதன் மூலமும் நித்தியானந்தத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு சைவ சித்தாந்த உண்மையையும் இந்த பாடல் விளக்குகின்றது. பாடல் உறும் ஆறும் அறிவதும் உள் நின்ற ஜோதி, பெரும் ஆறு அரியின் பிணக்கு ஒன்றும் இல்லை, அரும் ஆறு அதுவானது அங்குள்ள அங்கே, இரும் ஆறும் அருகிலர் எதைகள் தாமே அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பாடலை நமக்கு இங்கு திருமல நாயனார் குறிப்பிட்டுள்ளார். அப்ப அந்த உறும் ஆறு அறிவதும் அப்படின்றது இறைவனை அடைவதற்கான வழியை அறிந்து கொள்வது. உள் நின்ற ஜோதி அப்படின்னாக்கா அந்த வழியாக செல்லும் போது தமக்கு உள்ளே நிலைப்பட்டு இருக்கின்ற ஜோதியான இறைவனை அறிந்து கொள்வது. பெரும் ஆறு அருகில் அப்படின்னாக்கா அப்படி அறிவதனால் இன்பத்தை பெறுகின்ற வழியை தெரிந்து கொள்வது. பிணக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இதுக்கு வராது அப்படின்றது. அது ஆறும் அதுவானது, இறைவனை அடைய தடையாக இருக்கும் மலங்களை அறுத்து நீக்குகின்ற வழி அதுவே. அங்குள் அங்கே இந்த அசுத்தங்களை எல்லாம் எரிக்கின்ற அக்னியாகிய அறிவினுள்ளே இறைவன் அடங்கியிருக்கின்றான். இது ஆறும் அருகிலர், தமது அகங்காரத்தை வைத்து ஒன்றி அழிகின்ற வழியை தெரியாதவர்கள் எல்லாமே அறிவில்லாதவர்கள் அப்படின்னு இந்த பாடல நமக்கு அவரு ரொம்ப சூட்சமாகவும் விளக்கமாகவும் நமக்கு குறிப்பிடுகின்றார். அதோட இல்ல,
இந்த உண்மைகள் எல்லாம் நம்ம உணராம எப்ப பாரு வெளிச்சடங்குகளிலே மோதிக்கிட்டு இருக்கிறதால இந்த அருசமய பிணக்கம் அப்படின்ற பகுதியில அவருக்கு உள்ளிருக்கும் ஜோதி, அக்னி ஆகிய அறிவு, அகங்கார அழிவு அப்படின்னு சொல்லி மொத்தமாக சரியான நெறியை அறிந்து உள்ளிருக்கும் இறைவனை அடைய அகங்காரத்தை அறிவினால் எரித்து பிணக்கற்ற பேரானந்தத்தை பெறாதவர்கள் வீணானவர்கள் அப்படின்றதுதான் அந்த பாடனுடைய மைய கருத்து. அப்ப தத்துவ விளக்கமா பார்த்தோம்னு சொன்னோம்னாதான் அந்த கதை மூலமா நமக்கு விளக்கப்பட்டது. மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக அருமை ஐயா, நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1547. உருமாறு அறிவதும் உள் நின்ற சோதி, பெருமாறு அறியில் பிணக்கு ஒன்றும் இல்லை, அருமாறு அதுவான அங்கியுள்ளாங்கே, இருமாறு அருகிலர் ஏழைகள் தாமே. Translation: No problem if the path is known and the way to achieve the inner light. The poor do not know the path to end up. In the flame that is the way to be cut off. உருமாறும் அறிவதும் உள் நின்ற ஜோதி. ஐயா நல்லா விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதே இதுதான் உள் நின்ற ஜோதியை நம்ம ஆறுனா அங்க வழி, பாதை, அந்த அர்த்தம். உரும்னா நமக்கு கிடைக்கப்பெற்ற நம்ம தேர்ந்தெடுத்த பாதை, அதை அறிந்து அது உள் நின்ற ஜோதியாக நம்ம அந்த பெரும் ஆறு அருகில்னா மாபெரும் பாதை அதுதான் அறிந்து நம்ம அந்த உள் நின்ற ஜோதியாக அந்த பாதையில இருக்கு அப்படின்றத உணர்ந்தோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எந்த சமயம் வேணாலும் எடுக்கலாம், எந்த பாதையை வேணாலும் போகலாம், எந்த கடவுளை வேணாலும் நீங்க கும்பிடலாம், எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல உள் நின்ற ஜோதியை அதுல சொல்றாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான். அது மட்டும் இருந்ததுன்னா பிணக்கு ஒன்றும் இல்லை, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த சமயமாக இருந்தாலும் சரி அதை அறிந்து அதை உணர்ந்து உள் நின்ற ஜோதியை நீங்க அதுல பிடிக்க முடியும். அது நான் ஜீசஸாக இருந்தாலும் பிடிக்க முடியும், அல்லாவாக இருந்தாலும் பிடிக்க முடியும், எந்த இறைவனாக நான் பார்த்தாலும் எனக்கு உள்ள இருக்க ஜோதி தான் அது அப்படின்றத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதும். எந்த பிணக்கும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அருமாறு அதுவான அங்கேயுள்ள அங்கே, அந்த ஜோதியோட ஒளியில தான் நம்ம எல்லாமே நம்மளை விட்டு இந்த இருள்ன்றது நம்மளை விட்டு போகும் அப்படின்றது உணராதவங்க ஏழைகள் தாமே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இதுவும் ஒரு தியான பாடலாக தான் நானும் பார்க்குறேன். நமக்குள்ள இருக்கிற ஜோதி நமக்குள்ள இதுவும் ஒரு தியானமா பண்ணலாம். ஒரு எப்படி இருட்டா இருக்கு, அதுதான் நான், அந்த இருட்டு தான் நானு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த இருள் தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது மனம் அது சொல்றபடி, அந்த இருள் சொல்றபடியே நம்ம உலகத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். அது நம்ம இருள் இல்லைன்றது எப்ப தெரிய வரும், அந்த இருள் எப்போ போகும் அப்படின்னா அங்க வெளிச்சம் வந்தாதான். அந்த வெளிச்சமாக இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற இறைவன். அந்த இறைவனை நம்ம உணர உணர அந்த தீபத்துக்கு ஒளி பெருக பெருக அந்த ஒளியால அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தான் நமக்கு அந்த மனம்ன்ற மாயை நீங்கும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, நமக்கு உள் நின்ற ஜோதியை நம்ம பற்றி கொண்டே இருக்க இருக்க அந்த ஜோதி பெருக பெருக நம்ம இந்த மாயையிலேருந்து விடுபட்டு அந்த ஜோதி மட்டும்தான் இங்க உண்மையாக இருக்கு அப்படிங்கிறத உணர்வோம். அனைவருக்கும் நன்றி. இதுதான் இந்த பாடல் நான் புரிஞ்சுக்கிறது. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியம் இல்ல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அழகா பார்க்க முடியுது. மகேசனையாவுடைய உரையில அவ்வளவு ஒரு ஆழ்ந்த தெளிவு இருக்கு. திருமூலர் ஒரு ஒரு பயணியோடையும் எவ்வளவு அழகா பயணிக்கிறாரு, எவ்வளவு அழகா நமக்கு விஷயங்களை தெளிவாக்கி தருகிறார் அப்படிங்கிறது தெரியுது.
நான் சொல்றது மிக இல்லை. நீங்க பாருங்க, அவ்வளவு தெளிவா இன்னொரு விளக்கமே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆழ்ந்த தெளிவோடு அத்தனை விளக்கங்களும் வருகிறது. வாழ்த்துக்கள் அழகேசன் ஐயா. கௌரியமாவும் அப்படிதான், அப்படியே அந்த தெளிவை நோக்கி அவ்வளவு அழகா பயணிக்கிறாங்க. மிக்க நன்றி. திருமலர் வந்து அனைவரையும் அரவணைத்து செல்கிறார் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு புரிதலா இருக்கு. நேரடியாக பேசுகிறார். நன்றி. இன்றைய மந்திரம் வந்து 1747. உருமாறு அறிவதும் உள்ளின்ற ஜோதி, பெருமாறு அறியில் பிணக்கொன்றும் இல்லை, அருமாறதுவான வங்கியுள்ளாங்கே இருமாறு அருகிலார் ஏழைகள் தாமே அப்படின்னு சொல்றாரு. அருமாறு அதுவான அங்கியுள்ளாங்கே அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு நாட். அத வந்து நம்ம பிடிச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அங்கே அப்படின்னா நமக்கு தெரியும், உள்ளே நம்முள்ளே கனன்று எழக்கூடிய அந்த செஞ்சுடர். அது செஞ்சுடர்னு சொல்லலாம். ஏன்னா அக்னியில நிறைய அக்னி இருக்கு நமக்குள்ள. அந்த அக்னியில மூல அக்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவா மூல அக்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செஞ்சுடர், அந்த அக்னி நம்ம எங்கனம் வழி நடத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமாறு அழிமாறு அப்படின்னு சொல்றாரு. எது அருமாறு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இங்க வைக்க வேண்டியிருக்கு. அருமாறு அதுவான அங்கேயுள்ள அங்கே அப்படின்னு சொல்றாரு. எதை அறுக்கக்கூடியது இது அப்படின்னா, வினைகளை அறுக்கக்கூடியது. அந்த வினை எப்ப அறும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்த பதில் நம்மளுடைய கண்ண மலங்கள் நீங்கும் பொழுது அப்படின்ற ஒரு விடையை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்ப எப்பொழுது வினை அறும் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம மலங்கள் நீங்கும் பொழுது. அந்த கர்ம மலங்கள் நீங்குவதற்கு எது உதவுகிறது அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த செந்தி, அந்த தீ மூல கனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மூலக்கனல் தான் அதற்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்றாரு. இருமாறு அருகிலர் ஏழைகள் தாமே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த அருமா அந்த வினைகள் நீங்கி நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் அந்த இறைவனை சென்று அடைவதற்கான ஒரு செயலாக மாறக்கூடிய வழியை ஏழைகள் அறியவில்லை. யார் இங்க ஏழை? நிறைய காசு இல்லாதவனா? இல்ல, அறிவில்லாதவன். எந்த அறிவில்லாதவன் அப்படின்னா, உருமாறு அறிவதும் உள்ளின்ற ஜோதி, பெருமாறு அறியிற் பிணக்கொன்றும் இல்லை. அந்த அறிவு இல்ல, அந்த அறிவில்லாதவன் தான் இங்கே ஏழை. எப்படி? உள்ளின்ற ஜோதியை நாம் பேணாது, அதை எங்கனம் பேணி இந்த வினைகளை அறுக்க முடியும் என்கின்ற சூட்சுமத்தை அறியாதவன் இந்த இடத்துல ஏழையாக மாறுகிறான். அதான் அறியிற் பிணக்கொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. பிணக்கு அப்படின்னா சண்டான்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல எது சண்டை? அது கடினமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல உருமாறும் அப்படிங்கிற எந்த இடத்த எதை சொல்லணும்? உருமாறு அறிவதும் உள் நின்ற ஜோதி அப்படின்னா என்னது அப்படின்னா, இதுதான் நாம் அடையத்தக்க ஒரு விஷயம். அப்ப எல்லாமே ப்ரீடிஃபைன்டு, எல்லாமே ப்ரீடிஃபைன்டு. இப்ப அமேசான்ல ஒரு ரேக் வாங்குறோம் அப்படின்னா, எப்படி பிக்ஸ் பண்ணணும், எங்க பிக்ஸ் பண்ணணும், எப்படி பிக்ஸ் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும், எல்லாமே அவன் படம் போட்டு அமைச்சிடும். வெறும் ஸ்லாபா தான் நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணோம்? ஆல் வி நீட் டு டூ, அந்த ப்ராசஸ
ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராசஸ பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ராக்கை நிமித்த வேண்டியது மாத்திரம்தான் நம்ம வேலை. முன்னாடி காலங்கள்ல அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒருத்தரை கூப்பிடுவோம், ஒருத்தரை அவர் வந்து மரத்துல உட்கார்ந்து செஞ்சு மாட்டிட்டு போவாரு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லா சமயங்களும் நமக்கு பல விஷயங்களை கற்று தந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நிலையிலும் நின்று இறைவனை உணரத்தக்க வழியாக நமக்குள்ளே ஞானியர்கள் விட்டு சென்று இருக்கிறார்கள் பாதைகளை. ஆனா இந்த இடத்துல ஏற்கனவே ப்ராசஸ் ஃபிக்ஸ் ஆகி கரெக்டா இருக்கு. அதை பற்றி கொண்டோம் என்றால் டீவியேஷனே இருக்காது. டக் டக் டக்னு வேலை முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இந்த பிறவி பெரிய பெரிய ஞானிகள் முதற்கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த பிறவியினுடைய மகத்துவத்தை சொல்லணும்னா அவையில இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. உடம்பால் உயிரார் அழிவார், உடம்பால் அழிவார்னு திருமூலர் சொல்றாரு. முன்னை உடம்பை இழுக்கென்று நோங்கினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த பிறவி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்மிருதி கீதையில உடல் எவ்வளவு முக்கியம், அந்த உடல் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் எங்கன்னா இறைவனை நோக்கி திருப்புவது அவரே சொல்றாரு. இன்னொரு தடவை எனக்கு இந்த பிறவி கிடைக்குமான்னு தெரியல, அதனால நான் இந்த எடுத்த இந்த பிறவியில நான் வந்து நீ வந்து இறைவனை சென்றடைந்து விடு அப்படின்னு காமிக்கிறார், வழிகாட்டுறார். அதுக்கு ஒரே வழி அப்படின்னு பக்தி மார்க்கத்தை காட்டுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்மிருதி அது. அததான் இங்கேயும் சொல்றாரு. உருமாறு அறிவதும் உள்ளின்ற ஜோதி பெருமாறு அறியீர் பிணக்கொன்றும் இல்லை. இது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ரமணருக்கு தெரிஞ்சிருச்சு, 7 வயசுல தெரிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய ஞானியர்களுக்கு தெரிந்து விட்டது. நமக்கு தெரியுமா அப்படின்னா அதுதான் சொல்றாரு. இருமாறு அருகிலர் ஏழைகள் தாமே நமக்கு தெரியல. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க உள்ள இருக்கக்கூடிய அந்த மூலக்கனலை நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது ஏன் இங்க வருது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும்ல. இதுதான் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இது ஏன் இங்க வருது அப்படின்னா, நீ இந்த புற விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தி செலுத்தி நான் வந்து அங்க போறேன், இங்க போறேன், இங்க போறேன், இங்க போறேன்னு அந்த பயணத்திலேயே நம்ம வந்து அந்த உள்ளே இருப்பதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டுவோம் என்றால் நீ எங்க போயும் பிரயோஜனம் இல்லை. எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம். உள்ள இருக்கிறத பிடிச்சிட்டோம்னா திருப்பி சொல்ற நம்ம என்ன வேணா பண்ணலாம். உள்ள இருந்த பிடிக்கலன்னா நம்ம எங்க போயும் பிரயோஜனம் இல்லை. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், 2 விதமான அண்டர்ஸ்டாண்டிங். அததான் சொல்றாரு. சோ அத வந்து நம்ம வந்து பற்றி கொண்டோம் என்றால் புறமாக பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அகப்பயணமே போதுமானது அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லித்தராரு திருமூலர். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாங்க வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா. வணக்கம் ஐயா. பாடலுக்குள் ஒரு பரிணாம பார்வை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிரித்தியா சொன்ன மாதிரி யார் ஏழை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஸ்பார்க்லிங்கா எங்கேயோ போயிட்டு ஹிட்டாகி போச்சு. ரொம்ப ஆழமான வார்த்தை. ஏழை யாரு? அறிவு வளர வளர மருள் என்பது ஒன்று இருக்கு. இருள் என்பது தெரியும், வெளிச்சம் என்பது தெரியும். ஆனால் அந்த மருளுக்குள் சிக்கி இருக்கின்ற ஒரு மனோநிலை இருக்கிறது. We are all prisoners, worldly prisoners, emotional prisoners, எல்லா விதமான prisoners. ஏதோ குற்றம் செய்தவன் தான் வந்து ஒரு பிரிசனுக்குள்ள இருக்கான் என்ற பொருள் அல்ல. நாமெல்லாம் கூட இந்த விதமான ஒரு பிரிசனராக இருக்கிறோம். அப்போ அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்து சொல்லி இருக்கு. அட்டாச்மெண்ட்ன்றது ஒரு கண்டிஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டிட்டாச்மெண்ட் கூட ஒரு கண்டிஷன் தான். அது வேறு விதமான கண்டிஷன். இது ரெண்டுமே வந்து வாழ்க்கையில அழகழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் அட்டாச்சா இருக்கேன், டிட்டாச்சா இருக்கேன் இல்லை. இது இரண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த தெளிவு. அப்போ
தெளிவு பெற மொழிந்திடுதல், தெளிவு பெற விழைந்திடுதல், உள்ளத்தை உருக்குதல், நீ அருளும் அருளன்றோ பராசக்தி அப்படின்னு பாரதி பாடுகின்ற ஒரு ஆழமான ஒரு பார்வை. தெளிவு என்பது எப்பொழுதுமே அது தனித்துவமாக வரவே வராது. அதுவாக தெளிவு என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை. எதிலிருந்து அது தெளிவு நோக்கி பயணிக்கிறது? இந்த பயணம், இந்த வாழ்வியல் பயணம் எதிலிருந்து அந்த தெளிவை நோக்கி பயணிக்கிறது? சோ தெளிவு நீ பெற்றுக்கொள்ளலாம், யாரும் நம்மளை தடுக்க போறது இல்லை. ஆனால் தெளிவு ஒன்று வந்து விட்டால் அது என்ன பண்ணும்னா எல்லாத்திலிருந்தும், ஒட்டுமொத்தமா எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை கொடுக்கும். அதுதான் ஆன்ம விடுதலை. பற்றற்றதை பற்று அப்படின்னா, பற்று என்பதே ஒரு பற்று என்றால், பற்று அற்றது என்பது கூட அது பற்றக்கூடியதா அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கிறது. பற்று அற்றது என்பது ஒன்று இருக்கிறது, பற்று என்று ஒன்று இருக்கிறது. இடைப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே இதை பற்றக்கூடாது என்பது கூட ஒரு தனித்துவமான ஒரு ஆற்றல் தான். பற்று ஒரு ஆற்றல் என்றால் பற்று அற்றது என்பது. அப்போ டிசையர் இல்லாத ஒரு விஷயம் எங்கே இருக்கிறது? உண்மையில் எனக்கு தெரிந்து நம் மார்க்கம் என்பது இங்கே நான் மார்க்கம் என்று சொல்ல பயன்படுத்துகிறேன். இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் ஆன்ம விடுதலை பற்றி பெருவாரியாக எல்லா சித்தர்களும், எல்லா ஞானிகளும், யோகிகளும் இதை பாடி இருக்கிறார்கள். அது ஏதோ போற போக்கில் ஏதோ அறிவில் பாடியதல்ல, அனுபவித்து பாடுவது என்பது இருக்குதுல்ல. இவங்க எல்லாருமே அனுபவித்து தான் அதை சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அனுபவம் நாம் இல்லாமல் அதை பற்றி கொள்கின்ற போது இந்த பிரசன்ட் சேரும். அனுபவத்தோடு நாம் போய் அதில் பயணிக்கின்ற போதுதான் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய. இப்போ ஆன்மா என்பதனுடைய இயல்புக்குள்ளே, மனம் என்பது இயல்புக்குள்ளே, பற்றுதல் என்பது இயல்பாக இருக்கிறது. அப்போ பற்றற்றது என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒரு தனித்துவமானது என்று பொருள் அல்ல. எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அதுவாக சேரக்கூடியதுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம். இப்ப வேர்ட்லி பிரிசனர் என்ற வார்த்தைக்கு சொன்னாலும் ஒரு தரக்கு குறைந்த வார்த்தையை நம்மளை நோக்கி பயன்படுத்துகின்ற போது நாம் அதை பிடித்துக் கொள்கிறோம். ஏதோ ஒரு தேவையற்ற வார்த்தை. வாழ்வியலுக்குள்ள இது எங்கு போனாலும் இது சம்பவிக்கும். அப்ப இந்த யோகிகள், ஞானிகள் இவங்க எல்லாம் இந்த இடத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால், திட்டினாலும் பொருள் இல்லை, திட்டாவிட்டாலும் பொருள் இல்லை. அப்போ அந்த இடத்தில் தான் இந்த பேராற்றல் குவியும். தொடர்ந்து நான் பற்றவில்லை என்பது ஒன்று, அது ஒரு ஆற்றல் தான். நான் பற்ற போவதில்லை என்பதும் ஒரு விதமான ஆற்றல் தான். ஆனால் எதையுமே செய்யவில்லை என்றால் இருக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த ஆற்றல் தான் தனித்துவமான ஒரு ஆற்றல். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய வேர்ட்லி பிரிசனர் என்ற வார்த்தைக்குள்ளே எனக்கு ஒரு இமேஜ்ல ஒரு பிரிசன் ஆகி இருக்கிறேன். சோ எனக்கு தெரிந்த வாழ்வியல் முழுதும் இந்த பிரிசனுக்குள்ள எப்படியோ ஒரு வகையில் ஒன்று இந்த சிறைச்சாலைக்குள்ளேயோ இதிலிருந்து அடுத்த சிறைச்சாலைக்குள்ளேயே செல்வதற்குள் என்ன பெரிய ஒரு மகத்துவம் இருந்து விட முடியும்? அப்போ இதைத்தான் இந்த ஆன்ம விடுதலை சொல்கிறதா என்றால் இல்லை. இதற்கு மேலானது. இந்த பிரசன்ல இருந்து அந்த பிரசனுக்கு போறது பெரிய சக்தி இல்லை. எதுவுமற்ற ஒன்றுக்குள்ளேதான் அந்த பேரின்பம், பேராற்றல் இருக்கிறது. ஒன்னே ஒன்றுதான். நமக்கு அன்பை கூட அளவுக்கு அதிகமாக கிடைக்கின்ற போது அது அனுபவிக்கின்ற ஆற்றல் இல்லை. நம்மளால ஓவர்வெல்மிங் ஆயிடும், எமோஷனல் பீயிங் ஆயிடும். சரி, எமோஷனல் பீயிங் ஆயித்தான் அந்த அன்பை நாம் அனுபவிக்க வேண்டுமா என்ற கேள்வி வருகின்ற போதுதான் இந்த வேர்ட்லி பிரிசனர் என்கின்ற வார்த்தையிலிருந்து எல்லாவற்றுக்குள்ளும் புகழ்ச்சி கூட ஒரு வகையில் பிரிசனுக்குள்ள போறதுதான். நம்மளே நம்மளை அறியாமல் ஆட்படுத்திக் கொள்கின்ற ஒரு குழந்தைத்தனமான ஒரு போக்காக நான் கருதுகிறேன். இகழ்ச்சியும் அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன். புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் எதுவும் மற்ற ஒன்றுக்குள்ளே இருக்கின்ற பேராற்றல் அது டிஸ்ட்ராக்ட் ஆகாது. அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஒரு நிலைதான் எனக்கு தெரிந்து ஒரு ஆழமாக ஒட்டுமொத்த திருமந்திரத்தினுடைய ஆழமும் எல்லா வகையான ஞானங்களும் சொல்கிறது. ஒரு சிம்பிள் பிரிசனர் அப்படின்னா ஒரு சிலுவை கூட சொல்லலாம். ஒரு ஜீசஸ், அல்லாஹ், இந்து அப்படின்னா இது எல்லாமே ஒரு கண்டிஷன் தான், எமோஷனல் கண்டிஷன் தான். ஆனால் அதை சொல்லவில்லை இந்த ஆன்மீகம். ஆழம் அதை சொல்லவே இல்லை. திருமந்திரம் கூட அதை சொல்லவே இல்லை. இதை நீ பற்றிக்கொள், இதனோடு பயணி என்று எந்த இடத்திலும் திருமூலர் இதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை இங்கிருந்து பெற்றுக்கொள். அதுதான் எனக்கு தெரிஞ்ச கிருத்திகா அவர்கள் சொன்ன ஒரு ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இது எனக்கு
இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது. நான் பேசுகின்ற போதே பெருவாரியாக மற்றவர்கள் பேசிவிட்டு பேசுகின்ற போதே எனக்கு அவர்கள் வார்த்தையிலிருந்து ஒரு லீடு கிடைக்கும் என்று கருதுகிறேன். சோ வாழ்வியல் என்பது வாழ்வதற்காகத்தான். ஆனால் அதிலிருந்து இந்த புரிதல் வருகின்ற போது எவன் பெரிய ஏழை என்ற ஒரு வார்த்தை ரொம்ப 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 பிடித்திருந்தது. உங்களுக்குள் போய் அது வெளிச்சத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது உள்ளே வந்ததுக்கு அர்த்தமே இல்லை, பொருளே இல்லை. அதுதான் மருள். உங்களுக்குள் ஏதோ ஒன்று செய்துவிட்டு அது உங்களை அந்த வழிபாதையில் இருந்து மீண்டும் அதிலிருந்து மேலான நிலைக்கு போவதற்குள் இதையும் பற்ற வேண்டியதில்லை, அதையும் பற்ற வேண்டியதில்லை. ஆனால் கற்க வேண்டியதை கற்றுகின்ற போதுதான் அந்த கல்விதான் இந்த ஆன்ம விடுதலை நோக்கி பயணிக்கின்ற ஒரு இடத்திற்கு வரும். எல்லாவற்றுக்குள்ளும் விடுதலை அடங்கி இருக்கிறது. நாம் அதற்கு தயாரா? அந்த ஆழம், அந்த ஒரு ஹங்கர், அந்த ஒரு தேடல், அந்த ஒரு வைராகிய தேடல் இருந்தால் அது ஒரு எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால்தான் அந்த ஒரு திருக்குறள் நினைக்கிறேன், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் உடையான் நிழை. ஆக்கம் அது பாட்டுக்கு நடக்கும், உனக்கு ஊக்கம் மட்டும் இருக்கா? அப்போ ஊக்கம் என்பது ஏதோ சமயத்துல இல்லாத போது எந்த நிலையிலும் வாழ்வில் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேளை போய்கொண்டே இருந்தால் அழகேசன் அவர்கள் போடுகின்ற போதே நான் கேட்கல, இன்னைக்கு அவர் பேசுகிறேன், ஒருவேளை நான் ரிப்பேரில் போய் பார்க்கிறேன், கேட்கிறேன். ஆனால் ஒரு 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 ஈஸியாக நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்கிறது, அதை நாம் பிடித்துக் கொள்கின்ற இடத்திலே இல்லை. அட்லீஸ்ட் அதை அனுபவிக்கின்ற இடத்துக்காக அதை கொண்டு போய் எவன் ஒருவன் பிடித்துக் கொள்கிறானோ கண்டிப்பாக அனுபவத்துக்குள் சென்றாக வேண்டும். இங்க அனுபவம் என்பது ஒரு பேராற்றல் தான். வாழ்வியல் முழுதும் நீங்க எதை வேண்டுமென்றால் விட்டு விட்டாலும் அனுபவம் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்போ அனுபவத்தையும் பிடித்துக் கொள்ளாத ஒரு இடத்தில் தான் இந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாருமே இருந்திருக்கிறார்கள். ரெண்டையும் பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் ஏதோ ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ஒரு சயின்டிபிக்கல் ப்ரூவன் சொல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மேஷன். எதுவும் அதுவாக மாறிக்கொள்கின்ற போது அந்த அதுவை மாற்றியது எது என்றால் எதுவும் இல்லை என்ற பொருள் தான் நிற்கும். இந்த பிரபஞ்ச பேராற்றலிலே அதுவாக மாறிக்கொள்கின்ற போது அதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் இருக்கு. எஃபர்ட் எல்லாமே நம்ம எல்லாமே பண்றதுதான். எஃபர்ட்லெஸ்ஸா ஒண்ணு கிடைக்கிறது என்றால் அது அருள் என்று சொல்கிறோம், இறைவன் கொடுத்தார் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த தகுதிக்குள்ளே நாம் செல்கின்ற போதுதான் இது கிடைக்கும் என்பதுதான் இங்க பெரும் உண்மை. யார் ஏழை என்று சொல்லு என்னை மிகவும் ரொம்ப ரொம்ப வருடியது. மிக்க நன்றி. நான் நிஜமாகவே கேட்க விரும்புகின்றேன் அழகேசன் அவர்களுடைய இந்த கடைசியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக அருமை. நிறைய சிந்திக்க வச்சிங்க. அந்த நடுநிலைமையா இருக்கிறது, அந்த விஷயம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றிங்க. வேற யாரும் கேள்வி ஏதாவது கேக்குறீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம், வருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு. அவர்களே நன்றி. செஞ்சுக்கலாங்களா? ஏதோ கருத்து இருந்தாலும் மிக்க நன்றி. நன்றி, நிறைவு செய்து கொள்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து சொல்லுங்க ஐயா. கேட்டாங்களா? என் பேர் மீன் பண்ணாங்களா? ஆமாங்க ஐயா, சொன்னாங்க. வாசுதேவன் கிருஷ்ணன் ஐயா, எதுவும் கேட்கணுமா அவங்கள? அவர் சொன்னது நான் கேட்கல, அதனால நான் ரிப்ளை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் நினைக்கிறேன். இல்ல வேற யாருக்காவது மறுமுறை அது சொல்லணும்னாலும் அது அவங்களுடைய விருப்பம். யோசிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அம்மா முடிச்சிருங்கம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம்.
அனைவருக்கும் நன்றி.